ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 4வது வசனம். உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். அவருடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வீடுனா என்ன? இங்கே சங்கீதக்காரன் தேவனுடைய ஆலயத்தின் மேல் உள்ள ஒரு வாஞ்சையில விருப்பத்துல இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அநேக நேரங்களில மரண வீடுகளிலே இந்த சங்கீதத்தை தான் வாசிப்பாங்க. நீங்க வேதாகம கல்லூரியில ஒருவேளை பயின்றவங்களா இருந்தீங்கன்னா சங்கீத புஸ்தகத்தை படிக்கும் பொழுது துக்க வீட்டில் வாசிக்கிற சங்கீதத்தில் ஒன்று இது அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இங்கே தாவீது தேவனுடைய வீட்டின் மேலே, அவருடைய ஆலயத்தின் மேல் உள்ள ஒரு வாஞ்சையில் எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எது அவருடைய வீடு? ஏசாயா தீர்க்கதரிசி 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி எழுதுகிறார், என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு, நான் அவர்களுடைய என் வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எது தேவனுடைய ஆலயமோ அதுதான் அவருடைய வீடு. அவருடைய வீட்டில், அவருடைய ஆலயத்திலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று தாவீது சொல்லுகிறார். ஆனா அவருடைய வீட்டுல வாசமா இருக்குன்னா முதல்ல அவருடைய வீட்டின் மேல ஒரு வாஞ்சை நமக்கு வர வேண்டியது அவசியம். 2ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. இங்கே சொல்லுகிறார், ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமா இருக்கிறது. தாவீதை குறித்து நாம் பார்ப்போமே ஆனால் அவருக்குள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு பெரிய வாஞ்சை. அவர் சொல்றாரு, நான் கேதுரு மரங்களினால் கட்டப்பட்ட வீடுகள்ல இருக்கும் பொழுது என் தேவனுடைய பெட்டி மாத்திரம் கூடாரங்கள் அண்டையில் இருக்கிறது எப்படி என்று சொல்லி என் தேவனுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லும் போதுதான், தீர்க்கதரிசி உங்களுடைய மனதில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும்னு சொன்னவுடன் கர்த்தர் தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லுகிறார், நீ போய் தாவீதுக்கு சொல்லு, உன் கை ரத்தம் சிந்தின கைகள், அநேக யுத்தங்களை நீர் நடப்பித்திருக்கிறீர், அதனால கற்பப்பிறப்பாயிருக்கிற உன் பிள்ளை கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவான், அவனுடைய நாட்களில் சமாதானம் இருக்கும், அவன் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லுகிறான். அப்படி சரி நம்ம பிள்ளை தானே கட்டுறான்னு சொல்லிட்டு இந்த தாவீது ராஜா சும்மா இல்லைங்க, அநேக பொன் வெள்ளிகளை தன்னுடைய காரியத்திலிருந்து தன்னுடைய சொந்த தேவைக்காய் வைத்திருந்த அநேக பொன் வெள்ளிகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அநேக பொன் வெள்ளிகளையும் மரங்களையும் அவன் சபதரித்து வைத்திருந்தான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், ஆலயத்தை கட்டும்படிக்கு நீங்க பொன்னையும் வெள்ளியையும் காணிக்கையும் உற்சாகமாய் கொடுங்கள், சாலமோனோடு கைகோர்த்து நின்று தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறார். அப்படியானால் எந்த அளவுக்கு அவருக்கு ஆலயத்தின் மேல ஒரு பெரிய வாஞ்சை இருந்திருக்கும் பாருங்கள். அதனாலதான் சொல்றார், உம்முடைய வீட்டுல வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எழுத்தின்படி பார்ப்போமே ஆனால் இந்த வீட்டுக்கு போறதுக்கு அநேகர் விரும்ப மாட்டாங்களா? ஏன் அப்படி அப்படின்னா, இது மலை மேல் இருக்கிறதான ஒரு தேவனுடைய ஆலயம். நீங்க அங்க வாசிச்சு பாப்பீங்க அப்படின்னு சொன்னா 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், மோரியா என்கிற மலையில் இருக்கிற ஓர்னானின் களத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட தொடங்கினா நம்ம அங்க வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படின்னா மோரியா மலை என்ன நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் குறிக்கப்பட்ட மலைதான் மோரியா மலை. 3 நாட்கள் கழித்துதான் ஆபிரகாம் அந்த கர்த்தர் குறித்திருந்த அந்த மலையை பார்க்கிறார். அந்த மலையின் மேல் போய் தன் மகனை பலி செலுத்த போகும் பொழுதுதான் கர்த்தர் அவனுக்கென்று முன்குறித்திருந்த அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி விட்டு யெகோவா ஈரே என்னும் நாமத்தை கர்த்தருக்கு சூட்டி விட்டு அவர் திரும்ப வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த மோரியா மலையிலே தான் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டது. அங்கேதான் ஓர்னானின் களம் இருக்கிறது. இந்த ஓர்னானின் களம் குறிக்கப்பட காரணம் என்ன?
இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும்படிக்கு சாத்தான் தாவீதின் இருதயத்தை ஏவின பொழுது அங்கே அவன் கர்த்தருடைய கரத்திலே விழுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். 3 நாள் கொள்ளை நோயிலே ஒரு பெரிய சங்காரம் அங்கே உண்டாகிறது. அவன் தேவ சமூகத்துல போய் அழுகிறான். நான் தானே தப்பு பண்ணேன், ஜனங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சங்கரிக்கிற தூதனை பார்த்து நிறுத்துன்னு சொன்ன உடனே அங்க வாதை நிறுத்தப்பட்டது. அப்போது கர்த்தருடைய தூதன் ஓர்னானின் களத்திலே நின்றான் என்று சொல்லி நம்ம 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே வாசிக்க முடியும். அப்பொழுது காத் தீர்க்கதரிசி தாவீதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதன் நின்ற அதே இடத்திலே கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்கு செலுத்தும்னு சொன்ன உடனே தான் அங்கே அவன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்திட்டு சொல்றான், இதுதான் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிற இடமும் இதுவே, தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிற இடமும் இதுவே என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படின்னா இந்த ஜனங்கள் அந்த மலை மேல ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குமா. அந்த பள்ளத்தாக்குல அந்த நிறைய கண்ணீர் மரங்கள், பாக்கோ அப்படின்ற கண்ணீர் மரங்கள் இருக்குமா. இப்போ நீங்க அதுல போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த பள்ளத்தாக்கு அவங்க கடந்து தான் போகணும். அந்த பள்ளத்தாக்குல அந்த மரத்தினுடைய அந்த தண்ணி எல்லாம், அந்த கண்ணீர் மரத்தினுடைய அந்த கண்ணீர் எல்லாம் இந்த ஜனங்கள் மேலெல்லாம் நனைஞ்சு அதன் வழியாகத்தான், அந்த பள்ளத்தாக்கின் நீரூற்றின் வழியாகத்தான் அவங்க மலை மேல கர்த்தரை ஆராதிக்க போகணும். அதைத்தான் நம்ம அங்க கீழே உள்ள வசனத்துல வாசிக்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீர் ஊற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும் என்று சொல்லி. இதுதான் சரித்திரம். ஆனா இங்கே நம்ம ஆவிக்குரிய முறைமைப்படி பார்த்தா தேவனுடைய வீட்டை, ஆலயத்தை வாஞ்சிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து அதை நீர் ஊற்றாக்கி கொள்ளுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இதையெல்லாம் கடந்துதான் அவங்க கர்த்தரை ஆராதிக்க போகணும். அதனால நிறைய பேர் ஆலயத்தையே நினைக்கிறதே இல்லை, ஆலயத்தின் மேல் ஒரு வாஞ்சியே வர்றதில்லை. அதனால தாவீது எழுதுகிறார், கர்த்தர் மேல் உள்ள ஆலயத்தில் உள்ள பக்தி வைராக்கியம் என்னை பற்றி கொண்டதுன்னு சொன்ன அந்த தாவீது சொல்றாரு, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆலயத்தின் மேல் எப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறோம்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கடமைக்காக நாம் ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். அது போகலைன்னா பாஸ்டர் கேட்பாரு அப்படின்ற எண்ணத்துல ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோமா? இல்ல, கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கிறா, கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறா, நான் அவருடைய ஆலயத்தை எப்போ பார்ப்பேங்கிற ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட நம்ம ஆலயத்துக்கு வருகிறோமா? நம்ம எப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களா இருக்கிறோம்? அருமையான தேவ பிள்ளைகளை, வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்ட தாவீது சொல்லுகிறார், வனாந்தரத்தில் இருக்கும்போது என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்கு சியங்குகிறாய், உன் தேவனை நோக்கி காத்துரு, அவராலே உன் ரட்சிப்பு வரும். ஏன் அப்படின்னு சொல்றாரு. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே தியங்குகிறது என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப எப்படியாய் ஆலயத்தின் மேல் அவர் வாஞ்சையுடையவராய் இருந்திருப்பார். இன்றைக்கும் நாம் அப்படிப்பட்ட வாஞ்சையுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் நம்மை அழைத்தது அவருடைய துதியை சொல்லி வருவதற்கு தான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம இங்க துதிச்சாதான் பரலோகத்துல அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்க முடியும். பரலோகத்துல நமக்கு வேற வேலையே இல்லை, தேவனை துதிக்கிறது தான் வேலை. ஓயாமல் அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிறது தான் நம்முடைய வேலை. அப்படின்னா நம்ம இங்க துதிக்கிறவங்களா இருக்கணும். இன்னைக்கு ஆலயத்துல வாயை திறக்க நமக்கு மனசு இல்லை, ஆலயத்துல அவரை துதிக்க மனசு இல்லை. அந்த அளவுக்கு நாம் தேவனை ரொம்ப கீழே வச்சிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இப்படிப்பட்ட பாதையில நீங்க போயிட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு உங்களை மாற்றிக்கொள்ள அர்ப்பணிங்கள். ஆலயத்தின் மேல் வாஞ்சியுடையவர்களாயிருங்கள். அவருடைய வீட்டில் வாசமாயிருக்க விரும்புங்கள். நிச்சயமாகவே என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நாம் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்ன கர்த்தர் மீண்டும் ஒரு நாள் வரப்போகிறார். யார் அவருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியும் தவணமாய் இருக்கிறார்
கொள்ளுகிறார்களோ, இந்த பூமியிலே பரலோகத்துக்கு ஒத்த ஆராதனை செய்து தங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்களோ, அவர்களை தன்னோடு சேர்த்து கொள்ள போகிறார். அவர்கள் என்றென்றைக்கும் நித்திய நித்திய காலமாய் அவரோடு வாழ்ந்து அவரை துதித்து கொண்டிருக்கிறவர்களாய் மாறப்போகிறார்கள். இன்றைக்கு அந்த வாசஸ்தலத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் மாற வேண்டுமே. ஆனால் இங்கே அவருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்களாய், அவருடைய ஆலயத்திலே வாசமாய் இருக்கிறவர்களாய் மாறுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வீட்டில் ஆண்டவரே வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு வாசித்தோமே. ஆண்டவரே, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால நாங்கள் திருப்தியாக்கப்படணும்னா, உங்க வீட்டின் நன்மையினால நாங்கள் திருப்தியாக்கப்படணும்னா, உங்க ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்களா ஆண்டவரே, அதன் மேல் வாஞ்சியும் தவணமா இருக்கிறவர்களா, உம்முடைய வீட்டில வாசமா இருக்கிறவர்களா கர்த்தரை நீங்க எங்களை மாற்றுங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. ஒருவேளை உண்மை தேடுகிறதுல, உண்மை வாஞ்சிக்கிறதுல குறைவுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் மீண்டும் கட்டி எழுப்புவீராக. அப்படிப்பட்ட கிருபை உண்டாயிருக்கட்டும். இந்த கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்க ஏழு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.